அவர்களே, நாம இப்ப நிக்கிறது வந்து தென்காசி அரசு மருத்துவமனையில நிக்கிறோம். இன்றைக்கு தென்காசி மாவட்டத்திலே ஒரு சோகமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 2 பஸ் நேருக்கு நேர் மோதினால கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 6 பேர் வரைக்கும் பலி. ஆனா 8ஆக உயர்ந்துரும் அப்படின்ற மாதிரியான பேச்சு. அதனால இன்னைக்கு தென்காசி மாவட்டமே மிகுந்த சோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் நிறைய இளைஞர்கள் இப்போ இந்த வீடியோ கேமரா எடுத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கூட வந்து பிளட் கொடுக்க வந்தாங்க. நானும் பிளட் கொடுக்க வந்தேன். நிறைய பேர் பிளட் தேவைங்கிறதுனால உடனே இளைஞர்கள்லாம் வந்து, தம்பி உங்க பேர் என்ன பேருமா? சுசீகரன். உங்க பேரு? பிரவீன்குமார் அப்படின்னு 2 தம்பிமாரெல்லாம் வந்து ஆர்வமா வந்து பிளட் கொடுத்தாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, தயவு செய்து ஓட்டுநர்கள் வந்து கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க. ஏன்னா ஒரு பஸ்ஸை ஓட்டுறவர் கிட்டத்தட்ட 100 பேருடைய உயிர் வந்து உங்க கையில தான் இருக்கு. அதனால அதுவும் குறிப்பா இந்த தனியார் பேருந்துகள் வந்து ரொம்ப மோசமா போறாங்க. அதனால அரசு இதுல கவனம் செலுத்தணும். தனியார் பேருந்து இப்ப டவுன்ல இந்த திருநெல்வேலியில எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு இரைச்சல்கள், அவங்க எல்லாம் எப்படி அந்த மக்கள்லாம் பயணிக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து ரொம்ப இரைச்சலா பாட்டு வைக்கிறது, அதிக வேகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி போட்டி போட்டுக்கிட்டு போறது, இதனாலதான் இந்த மாதிரியான விபத்துகள்லாம் ஏற்படுது. அதனால தயவு செய்து அரசாங்கம் இது மாதிரியான தனியார் பேருந்துகளுடைய வேகத்தை வந்து கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி இது மாதிரி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இப்ப வந்து எப்படி உடனே வந்து ரத்தம் கொடுக்க ஓடி வந்தாங்களோ, அது மாதிரி இளைஞர்கள் இது மாதிரியான சூழ்நிலைகள்ல ஓடி வந்து தங்களுடைய ரத்தங்களை கொடுத்து மற்ற மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.